வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையின் தத்துவங்கள் வழங்கும் இன்றைய சிந்தனையில் நாம் காணப்போகும் விஷயம் திரை உலக பிரபலங்கள் அரசியலில் நுழைவதும் அங்கு அவர்கள் சந்திக்கும் சவால்களும் தான். சமீபத்தில் ஒரு செய்தித்தாளில் வந்திருந்த ஒரு தகவல் நம் கவனத்தை ஈர்த்தது. நடிகர் விஜய் அவர்கள் 2026 தேர்தலில் களம் காணப்போவதாகவும் அவரை எதிர்த்து நடிகர் விஷால் அவர்களை நிறுத்த திமுக பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் அந்த செய்தி கூறுகிறது. மேலும் விஷாலுக்கு விஜயின் செல்வாக்கை ஈடு கொடுக்கும் அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்குமா என்ற கேள்வியையும் அது எழுப்புகிறது. இந்த செய்தி வெறும் அரசியல் நிகழ்வு மட்டுமல்ல நண்பர்களே, இது வாழ்க்கையின் ஆழமான தத்துவங்களை நமக்கு உணர்த்துகிறது. முதலாவதாக, மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதது. ஒரு காலத்தில் வெள்ளித்திரையில் ஜொலித்தவர்கள் இன்று மக்கள் மன்றத்தில் தங்கள் செல்வாக்கை நிலைநாட்ட விரும்புகிறார்கள். இது காலத்தின் ஓட்டத்திற்கு ஏற்ப நாமும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. வாழ்க்கை நிலையானது அல்ல. புதிய பாதைகளை தேடுவதும் சவால்களை எதிர்கொள்வதும் தான் முன்னேற்றத்தின் வழி. இரண்டாவதாக, இந்த செய்தி நமக்கு உணர்த்துவது செல்வாக்கும் திறமையும் ஒன்றல்ல என்பதைத்தான். ஒரு நடிகர் திரையில் எத்தனையோ சாதனைகள் புரிந்திருக்கலாம், லட்சக்கணக்கான ரசிகர்களை பெற்றிருக்கலாம். ஆனால் அரசியல் என்பது முற்றிலும் வேறுபட்ட களம். இங்கே மக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து செயல்பட வேண்டும், கொள்கைகளை வகுக்க வேண்டும், நிர்வாக திறமை இருக்க வேண்டும். வெறும் மக்கள் செல்வாக்கு மட்டும் ஒரு தலைவரை வெற்றி பெறச் செய்யுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. இது வாழ்க்கையில் நாம் அடையும் புகழ் மட்டுமே நம்மை உயர்த்தாது, அதற்குரிய தகுதியும் கடின உழைப்பும் அவசியம் என்ற தத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. மூன்றாவதாக, இந்த நிகழ்வு போட்டியின் அவசியத்தை நமக்கு காட்டுகிறது. விஜய்க்கு எதிராக விஷால் நிறுத்தப்படலாம் என்ற பேச்சு ஆரோக்கியமான போட்டி நிலவ வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. போட்டி இல்லாமல் வெற்றி பெற்றாலும் அது முழுமையானதாக இருக்காது. சவால்கள் இருக்கும்போதுதான் ஒருவரின் உண்மையான பலம் வெளிப்படும். இது வாழ்க்கையில் நாம் தடைகளை எதிர்கொள்ளும் போதுதான் நமது திறமைகள் மெருகேற்றப்படும் என்ற தத்துவத்தை நமக்கு போதிக்கிறது. இறுதியாக, இந்த செய்தி மக்களின் தீர்ப்பே இறுதியானது என்ற தத்துவத்தை அழுத்தமாக சொல்கிறது. யார் பெரிய நடிகர், யாருக்கு அதிக ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தாண்டி தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை தீர்மானிப்பது மக்கள்தான். அவர்களின் நம்பிக்கையையும் ஆதரவையும் பெறுபவரே இறுதியில் வெற்றி வாகை சூடுவார். இது வாழ்க்கையில் நாம் யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் மக்களின் அங்கீகாரமே மிக முக்கியம் என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. ஆக நண்பர்களே, இந்த சிறிய செய்தி நமக்கு வாழ்க்கையின் பல முக்கியமான தத்துவங்களை எடுத்துரைக்கிறது. மாற்றம், திறமை, செல்வாக்கு, போட்டியின் அவசியம் மற்றும் மக்களின் தீர்ப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த பாடங்களை உள்வாங்கி வாழ்க்கை பாதையில் முன்னேறுவதே வாழ்க்கையின் தத்துவம். நன்றி. மீண்டும் ஒரு புதிய சிந்தனையுடன் உங்களை சந்திக்கிறோம். உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள்.